ஃபைனல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு. புகாரியுடைய ஹதீஸில் வருகிறது, தொழுகையாளி தன்னுடைய ரப்போடு அவர் கதைக்கிறார், தன்னுடைய ரப்போடு அவர் முனாஜாத் செய்கிறார், உரையாடுகிறார். எனவே உலகத்தில் இருக்குகின்ற இன்பங்கள் எத்துணை இன்பங்கள் இருக்கின்றனவோ அத்துணை இன்பங்களையும் துறந்துவிட்டு ஒரு பேரின்பத்தை நோக்கி போக முடியுமாக இருந்தால் அது தொழுகை என்பதுதான் அந்த பேரின்பம். எல்லா இன்பங்களையும் விட்டுவிட்டு, எல்லா இன்பங்களையும் மறந்துவிட்டு ஒரு பேரின்பத்திலே நாங்கள் ஈடுபடுவதாக இருந்தால் அது தொழுகைதான். எம்மை படைத்து ஆளுகின்ற அரசர்களுக்கெல்லாம் அரசனான அகிலத்தை உலகத்தை படைத்து ஆளுகின்ற ரப்பல் ஆலமீனோடு கதைக்கின்ற உரையாடுகின்ற அந்த சந்தர்ப்பம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை நாங்கள் அழகுபடுத்த வேண்டும், அழகாக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகிற தொழுகையை கொஞ்சம் கவனத்தை நாங்கள் செலுத்தினால் என்னுடைய தொழுகையை அழகாக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டால் அதனை எவ்வாறு அழகுபடுத்துவது? என் தொழுகை அழகாக இருக்க வேண்டுமே, என் வாகனம், என் உடை, என் வீடு, என் பொருள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதைப் போலவே என் தொழுகை அழகாக இருக்க வேண்டுமே என்று ஏன் நாங்கள் ஆசைப்படக்கூடாது? அதற்காக சில முயற்சிகள் செய்யக்கூடாது? அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை அழகுபடுத்தி இறையச்சத்தோடு பயபக்தியோடு மனதை கட்டுப்படுத்தி நாங்கள் தொழுகின்ற போது அந்த தொழுகை உண்மையிலேயே படைத்தவனை நோக்கி முன்னேறுகின்ற ஒரு மெராஜுடைய பயணமாக மாறிவிடுகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அதனை மெராஜுடைய பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைத்து நேரடியாக உரையாடி அந்த வணக்கத்தை கொடுத்தது. இதோ உங்களுடைய உம்மத்தினர்கள் என்னை நோக்கி நெருங்க, என்னை நோக்கி பயணிக்க, என்னோடு உரையாட எல்லோருக்கும் இந்த சன்மானத்தை கொடுங்கள் என்று அந்த பயணத்தில் வரவழைத்து நேரடியாக உரையாடி அந்த சன்மானத்தை கொடுத்ததனுடைய பின்னணி யதார்த்தமும் அதுதான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்களில் ஸஹீஹான முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருகிறது, அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நீண்ட ரிவாயத். வுதுவுடைய சிறப்புகள், வுதுவை அழகுபடுத்துவது போன்ற பல விடயங்களை சொல்லிவிட்டு அழகாக நிரப்பமாக வுதுவெடுத்த பிறகு ஃபஇன் காம ஃபஸல்லா எழுந்து தொழுகிறார், ஃபஅஸ்னா அலல்லாஹி அல்லாஹ்வை புகழுகிறார், அல்லாஹ்வை துதிபாடுகிறார், வஹமிதல்லாஹ வஅஸ்னா அலைஹி பிறகு அவர் சொல்கிறார் வஃபர்ரக கல்பஹு லில்லாஹ் உள்ளத்தை அல்லாஹ்வுக்கே தூய்மைப்படுத்தி விடுகிறார், உள்ளத்தை அல்லாஹ்வின் சிந்தனையோடு சொல்கிறார். என்றால் இல்லா இன்சரஃப மின் ஹத்தியத்திஹி கஹையத்திஹி யௌம வலதத்துஹு உம்முஹு. அவர் தொழுகையை முடிக்கும் போது அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட நிலையில் எந்த அளவு கஹையத்திஹி யௌம வலதத்துஹு உம்முஹு அவருடைய தாய் பெற்றெடுத்த அந்த நாளில் எப்படி பாவமற்ற பரிசுத்தமானவராக இருந்தாரோ அதுபோன்ற நிலையில் தன்னுடைய பாவங்களிலிருந்து அவர் வெளியேறியவராக தொழுகையை முடிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். மற்றொரு ரிவாயத் அதில் முஸ்லிமிலே வருகிறது, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், மாமி முஸ்லிமின் யதவல்லஹு ஃபயுஹ்சினு வுதுஅஹு அழகாக வுது செய்து அவர் தொழுகிறார், யுஸல்லி ரகாத்தை முக்பிலன் அலைஹிமா பிகல்பிஹி வவஜ்ஹிஹி அந்த தொழுகையினுடைய 2 ரக்காத்திலும் அவர் தன்னுடைய முழு கவனத்தோடு உள்ளத்தாலும் கவனத்தை திருப்பியவராக தொழுதால் இல்லா வஜபத் லஹுல் ஜன்னah அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விடுகிறது.
நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை அவரவரை பற்றி நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய நஷ்டோடு நாங்கள் கதைக்க வேண்டும். ஒரு 2 ரக்காத் உனக்கு அல்லாஹ்வுக்கு முன்பாக நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவோடு சொல்ல முடியாதா? அவ்வளவு நீ மோசமானவனா? அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னால் நின்று கொண்டு அல்லாஹ் தஆலாவை நினைத்துக் கொண்டு நான் தொழுகையிலே இருக்கிறேன், தொழுது கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு யாரெல்லாம் நிறைய பாக்கியங்களை தந்திருக்கிறார், நான் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனைகளோடு எனக்கு சொல்ல முடியாதா? முடியும், எல்லோருக்கும் முடியும். ஆனால் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். நான் இப்படித்தான் சொல்லுவேன், என் தொழுகையை அழகுபடுத்துவேன், என் தொழுகையை சீராக்குவேன், அழகாக அமைதியாக நான் சொல்லுவேன் என்ற முடிவு எடுக்காமல் என்னதான் பயன்கள் செய்யாத கேட்டாலும் நாங்கள் அப்படியே